வணக்கம். நம் பாரத நாடு பழம்பெரும் பெருமை கொண்டது. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை மற்ற நாடுகளுக்கு நமது பாரத நாட்டின் மீதான மோகம் குறைந்த பாடில்லை. நம்ம இப்ப இருக்க காலகட்டத்தில் நம் நாட்டில் விளையாத நிறைய பழங்களும் காய்கறிகளும் அதோட நன்மை காரணமாகவோ இல்ல மருத்துவ ரீதியாகவோ அதை சாப்பிடுறோம். ஆனா முன்னொரு காலத்தில் நம் நாட்டின் வெப்பத்திற்கும் காலநிலைக்கும் ஏற்றவாறு பழங்களும் காய்கறிகளும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. குறிப்பா அந்தந்த பருவங்கள்ல ஒரு சில பழங்கள் மற்றும் காய்கறிகள் கிடைக்கும். அதுதான் உடம்பிற்கு அதிக சத்துக்களை கொட்டித்தரும் இயற்கை கொடையாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா பீக்கங்காய், புடலங்காய், நாவற்பழம், நொங்கு, இந்த மாதிரி இன்னும் நிறைய பழங்கள் குறிப்பிட்ட காலங்கள்ல நம் உடம்பின் வெப்பநிலைக்கு ஏற்றவாறு கிடைக்கும். ஆனா இப்போ நம் நாட்டில் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய நிறைய காய்கறிகள் ஒரு காலத்துல நாம் சிறிது கூட பயன்படுத்தவில்லை என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? நம்ப முடியவில்லை என்றாலும் அதுதான் உண்மை. தங்கத்தை விட விலை உயர்ந்த பொருட்களாக கருதப்பட்டது நம் இந்திய நாட்டின் மருத்துவம் நிறைந்த உணவுப் பொருட்கள். அதுதான் நமது பாரத நாட்டின் மீது மற்ற நாடுகள் படையெடுக்க அடிப்படையாகவும் அமைந்தது. குளிர் பிரதேசத்தில் சக்தி கொடுக்கும் காய்கனிகள், பாலைவன நிலமான வெப்ப நிலத்தில் சக்தி கொடுப்பவை என அந்தந்த சூழலுக்கு ஏற்ப படைக்கப்பட்டிருக்கிறது பூமி. தமிழ்நாட்டு பனை கொடுக்கும் பதநீர் அப்படியானது. அது உடலுக்கு குளிர்ச்சி. இங்கு விளையும் அரிசி முதல் பயிறு வரை உடலுக்கு ஏற்றது. அரேபிய பேரிச்சம்பழம் அந்த சூழலுக்கு ஏற்றது. ஒட்டகங்கள் அங்கு தாக்குப்பிடிக்க படைக்கப்பட்டிருப்பது போல அங்கு வாழும் மனிதருக்கானது அந்த கனி. மா, பலா, வாழை என தனக்கு சரியான பழத்தை இப்பூமி இங்கு விளைவிக்கின்றது. இங்கு வெள்ளையர்கள் வரும் வரை எல்லாம் சரியாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. சூடான பூமியில் மேலும் சூடேற்றி உஷ்ண கோளாறை உருவாக்கும் பழமோ உணவோ இங்கு இருந்ததில்லை. வெள்ளையர்கள் மிளகை தேடித்தான் வந்தார்கள் என்பார்கள். வந்தவர்கள் மிளகை வாங்கிவிட்டு சத்தற்றதும் நற்காரம் இல்லாததுமான மிளகாய் வற்றலை விட்டுவிட்டு சென்றார்கள். அது தென் அமெரிக்காவிலிருந்து வந்தது. தக்காளியும் உருளையும் அப்படித்தான் வந்தது. புகையிலையும் அப்படி வந்தது. இங்கு காரத்துக்கு நல்ல மிளகு பயன்படுத்தும் முறையே இருந்தது. உண்ட பின் வெற்றிலையோடு மிளகும் பாக்கும் சுண்ணாம்பும் ஏலமும் வைத்தே தாம்பூலம் தரிக்கும் பழக்கம் இருந்தது. வெள்ளையர்கள் சமையலுக்கு வற்றலை கொடுத்தார்கள், வெற்றிலைக்கு பாக்கை கொடுத்தார்கள், மிளகை அவர்கள் கொண்டு சென்றார்கள். கருப்பட்டியும் வெல்லமும் இங்கு இனிப்புக்கான பொருளாய் இருந்தது. அதில் சீனியினை திணித்தார்கள். கருப்பட்டி சந்தை மெல்ல சுருங்கியது. தேங்காய் கொடுக்கும் ஆரோக்கியம் கொஞ்சம் நஞ்சமல்ல. மிளகு, அரிசி, கருப்பட்டி, பயிறு என்றிருந்த தமிழர் உணவில் புகையிலை, சீனி, மிளகாய் என எதையெல்லாமோ திணித்தார்கள் வெளிநாட்டுக்காரர்கள். நோய்கள் பெருகின. ஆப்பிள், கேரட், பீட்ரூட் இன்னும் குளிரில் விளையும் பல பயிர்களை கொண்டு வந்தார்கள். ஏற்கனவே உஷ்ணத்தில் வாழும் மக்களுக்கு இவை எதற்கு என்ற கேள்வி இங்கு எழுப்பப்படுது. அவை கூடுதல் உஷ்ணத்தை ஏற்றின. அவர்கள் ஏற்படுத்திய உலகப் போர்கள் அரிசி தட்டுப்பாட்டை உருவாக்கியது. விளைவு தமிழருக்கு சப்பாத்தியும் பரோட்டாவும் அறிமுகமாயின. சப்பாத்தியினை கொடுத்தார்களே அன்றி அதை உண்ணும் உணவு முறை யாரும் சொல்லவில்லை. சப்பாத்தி என்பது நெய் சேர்க்காமல் உண்ணக்கூடாத உணவு என்பார்கள். வெளிநாட்டுக்காரர்களை குளிர் நாட்டில் அரிசியும் கஞ்சியும் பனங்கல்லும் குடிக்க சொல்லுங்கள், அவர்கள் குடிப்பார்களா? குடித்தால் என்னாகும் என அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் தன் சமூகத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். உஷ்ணத்தால் ஏற்படும் நோய்க்கு விஞ்ஞானம் காரணம் சொல்லாது. இங்கு உஷ்ணத்தை கட்டுப்படுத்த நல்லெண்ணெய் குளியலும் நெய்யும் இன்னும் பலவும் இருந்தது. எல்லாம் பழமைத்தனம் என ஒழிக்கப்பட்டது. இன்று எண்ணெயும் கலப்படம். இப்போதுள்ள தலைமுறை டால்டாவினை நெய் என்றும் கலப்பட எண்ணெயினை சுத்தமான எண்ணெய் எனவும் அறிகின்றது. அவற்றுக்கு உண்மையான பொருளும் மனமும் எப்படி இருக்கும் என்றே தெரியவில்லை. எண்ணெயில் கலப்படம், உணவுப் பொருளில் கலப்படம், இவையெல்லாம் இன்று ருசியில்லா உணவுகள். ஆரோக்கியமுள்ள உணவினை கொடுத்துவிட்டது. எதை உண்டாலும் கசப்பாய் முடிப்பது உலகளாவிய உணவு முறையாய் இருந்தது. சைனாவில் தே எனும் கசப்பு பானத்தை அருந்துவார்கள். ஆப்பிரிக்காவிலும் அரேபியாவிலும் காஃபி இருந்தது. தமிழர்களுக்கு வேப்பம்பூ துவையலும் பாகற்காயும் அன்றாடம் சமையலில் இருந்து வந்தது. பாகம் என்றால் சமையல். அதில் இருக்க வேண்டிய காய் பாகற்காயானது. அதாவது இவையெல்லாம் முறையாக இருந்தவரை சர்க்கரை நோய் இருந்ததில்லை என்று சொல்லப்படுது. பாலில் காஃபி, டீ, சீனி என வெளிநாட்டுக்காரர்கள் ஏற்படுத்திய வியாபார தந்திரம் இன்று நம் வாழ்வியல் அங்கமாக மாறிவிட்டது. காஃபியும் டீயும் பருகியே தீர வேண்டியென பலர் கட்டாயத்தில் இருக்கிறார்கள்.
அவையின்றியும் வாழ முடியும். அதுபோக பேக்கரிகள் வந்து நிரம்பியிருக்கின்றன. பரோட்டாவும் பேக்கரியும் இன்னும் பலவும் இங்கு ஏற்ற விஷயம் அல்ல. இவை பெருக பெருக மருத்துவமனைகளும் பெருகுகின்றது. இந்த சமூகம் எவ்வளவு நல்ல விஷயங்களை நாகரிகம் என இழந்து இன்று மருத்துவமனை பெருகி இருக்கும் சமூகமாக மாறிவிட்டது. ஏகப்பட்ட விஷயங்களை இழந்துவிட்டோம். ஆனால் எதையெல்லாம் இழந்தோம் என்பதை ஆலயங்களிலும் இந்த நாட்டின் பாரம்பரியமான பண்டிகை மற்றும் சடங்குகளிலும் காணலாம். தெய்வங்களுக்கு பாரம்பரியமாக படைக்கப்படும் பழம் பானம் எல்லாம் உடலுக்கு நல்லவையாகவே இருந்தது. துளசி போல் அருமருந்து இல்லை. அங்கு பயன்படும் எலுமிச்சை முதல் எள் வரை எல்லாமே நன்மை கொடுப்பவைதான். தாம்பூல தட்டில் காணப்படும் வெற்றிலை முதல் எல்லாமே ஆரோக்கியமாகவே இருந்தது. தேர்களில் தெய்வங்களுக்கு வீசப்படும் மிளகும் உப்பும் உடலுக்கு எக்காலமும் நன்மையே. உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு வேண்டுமென்றால் நம் மரபு வழி உணவினை பாருங்கள். நைவேத்தியம் எனப்படும் உணவு முறையாக தயாரிக்கப்படுமானால் அதைவிட ஆரோக்கிய உணவு வேறில்லை. சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்த்தால் உஷ்ணம் வராது என்பார்கள். அதிகாலை சேவலோடு எழுவதும் அந்தியில் பறவைகள் ஓயும் பொழுது தூக்கத்தை தழுவுவதும் நோய்க்கு இடம் கொடுக்காது. மலை மேல் ஏறி தெய்வத்தை வணங்குவதும் குளிர் ஆறுகளில் குளிப்பதும் ஆரோக்கியமே. மாதம் இருமுறையாவது இருக்கும் விரதம் உடலை வலுப்படுத்தும் காரணமாகவே இருந்தது. இன்னும் ஏராளமான விஷயங்கள் உண்டு. பழமையினை மீட்டெடுத்து நல்வாழ்வு வாழ நம் முன்னோரின் நலமான பலமான வாழ்வின் ரகசியம் அங்குதான் புதைந்திருக்கின்றது.